நீங்களும் என்ன மாதிரி தானேன்னு சொல்லுங்கள். சண்டே எப்போவுமே லேட்டாக எழுந்திரிச்சு லேட்டாக சமைச்சு லேட்டாக சாப்பிட்டு அந்த நாள் ஃபுல்லாகவே லேட்டாக தான் போகும். அப்படி லேட்டாக போனால் தான் அது சண்டே அப்படின்னு நினச்சி ரொம்ப காலமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நாங்கள். அப்படி தான் நீங்களுமான்னு சொல்லுங்கள். அப்படி நான் இன்றைக்கி சண்டேயில் சோம்பேறித்தனமாக என்ன செஞ்சேன் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். ஒரு குக்கரை எடுத்துகிட்டு அதில் வந்துட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, என்னென்ன ஸ்பைசஸ் தாளிப்பெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அதில் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வதக்கிட்டு அதில் வந்து தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதங்கி அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் காய் ஆட் பண்ணியிருக்கேன். நான் உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், பொடலங்காய் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். அதான் வீட்டில் இருந்துச்சு. ஏன்னா இன்றைக்கி சண்டே இல்லை, அப்படி தான் இருந்தது. அதெல்லாம் நல்லா வதக்கிட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் மஞ்சள்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், அப்புறம் கொஞ்சோண்டு கல் உப்பு நல்லா ஆட் பண்ணி நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்கேன். தேங்காயில் வந்து சோம்பு போட்டு அரைச்சிக்கோங்க, செம்ம ஃப்ளேவராக இருக்கும். போட்டு ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக